தக்ஷி மினி ஷெஃப். வீட்லயே டேஸ்டியான கோதுமை பாஸ்தா எப்படி செய்யறது பார்க்கலாமா? நம்ம பாஸ்தாக்காக கோதுமை மாவு எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுல தண்ணி ஊத்திட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவு வந்து சாஃப்டாவும் இல்லாம ரொம்ப கட்டியாவும் இல்லாம நார்மலா இருக்கணும். இதுல கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப குண்டாவும் இல்லாம இருக்கணும். இப்போ வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இல்லைன்னா ஒரு கட்டர் எடுத்துட்டு பிரஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரவுண்ட் ஷேப்க்கு வர மாதிரி. இப்போ வந்து இந்த மாவை தனியா எடுத்துட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணதும் தனியா எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த ரவுண்டான மாவை மடிச்சிட்டு ஒரு ஃபிங்கரால பிரஸ் பண்ணுவோம் அந்த மாவை. இந்த மாதிரி தான் இருக்கணும் பாஸ்தா பார்க்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா செஞ்சுக்கலாம். ஆனால் இது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது கூட. ஸோ அதான் நமக்கு பெனிஃபிட். இந்த மைதா பாஸ்தா விட நீங்கள் இது செய்யலாம், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹெல்தி, ஏன்னா வெஜிஸ் போட்டு செய்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, இது சூப்பராக டேஸ்டாக இருக்கும். மைதா பாஸ்தா விட இதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பாஸ்தா செஞ்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கு, ரெயின் டிராப்லெட்ஸ் மாதிரி. நம்ம ஒவ்வொன்றா பாஸ்தா போட்டுக்கலாம். இப்போ இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க, ஏன்னா அந்த பாஸ்தாலாம் அந்த ஆயில் அப்சர்வ் பண்ணி ஒட்டாது. கொஞ்சம் கீழே இருந்து நல்லா கிளறி விடுங்க. நம்மளோட வெள்ளையான பூண்டு, வெங்காயம், நம்ம காரசாரமான பச்சை மிளகாய், தக்காளி, 2 வெங்காயம் 2 தக்காளி கொஞ்சமா ஹீட் ஆகட்டும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா ஜீரா போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட காரமான சாரமான பச்சை மிளகாய், பால் மாதிரி வெள்ளையான பூண்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் 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 மிக்ஸ். சிவப்பான தக்காளியை போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிளறிக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கிளறிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதோட ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. கொஞ்சமான ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள், தேவைக்கு அளவான உப்பு. இப்போ நம்ம கொஞ்சம் கிளறிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சமா உங்களுக்கு ஸ்பைசியா வேணும்னா கிரீன் சில்லி சாஸ் கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் 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 மிக்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் 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 மிக்ஸ். இதோட ஸ்மெல்லே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் மொசரல்லா சீஸ் போட்டுக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கு. பார்க்கவே பீஸா மாதிரி இருக்கு. இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் 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 மிக்ஸ். அந்த மொசரல்லா சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு பாயில் வந்த உடனே நம்ம செஞ்ச பாஸ்தாவை போட்டுக்கலாம். இப்போ பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே 2 ஸ்பூன் மயோனைஸ் போட்டுக்கலாம். இந்த மயோனைஸ் போட்டால் கொஞ்சம் பாஸ்தா வந்து க்ரீமியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் வந்து 2 இல்லைனா 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு. இது வந்து ரொம்ப டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி. ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம தவறாம பாஸ்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.